இதோ பொறுமையா இருக்கிறது குறித்து பாக்கியவான்கள் சொல்லுவோம். பேஷண்ட் பீப்புள் நம்ம என்ன சொல்றோம்? பெஸ்ட்னு சொல்றோம். இந்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றிருக்கீங்களா? நீ சொன்னா நம்ப மாட்டேன், எல்லாம் போய் சொல்லுங்க. இந்த விஷயத்துல பொறுமைன்றது நம்ம கிடையாது. சில நேரங்கள்லாம் நாம சில உலகத்தில் சில காணும் பாத்திரங்கள் எப்படி இருக்குமோ நம்மளை பொறுமையை உண்டாக்குறது சில பாத்திரம் வச்சுருப்பாங்க. பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணும்போது சத்தம் போட்டு போகணும். எதுக்கு தெரியுமா? உடனே கத்த உணர்த்தினா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த பாத்திரத்தை வச்சு தான் நீ பொறுமையாக இருக்க பழகிக்கணும். இல்லை ஹalleluya என்ன அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஒரு ஆள் நமக்கு இடையூறு பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு அது? ஆமாம் இப்போ பொறுமையை நீங்கள் வந்து கற்றுக்கணும்ல. அந்த பொறுமையை நீ இருந்து பாருங்க, பயங்கர பிளஸ் நீங்க. ஹalleluya யோபின் பொறுமை வந்து கேள்விப்பட்டிருக்காரு. அடுத்த வசனம் பாருங்க, வாசிக்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்க அவரோட செயலின் முடிவை நீங்க பார்த்திருக்கீங்க. மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக. ஹalleluya சில இடங்களில் நம்ம வாழ்க்கையில் வர சில பாத்திரங்கள் நம்மளோட பொறுமை உண்டாக்குறதுக்காக தேவன் வைத்திருக்கிறார். நீங்க அந்த பொறுமையில பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி பெஸ்ட். பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்க நீங்க பொறுமையா இருக்கிறது. பாருங்க, அதே மத்தேயுல இருக்கு பாருங்க ஒரு வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம்